மாணவர் மன்றம். இன்றைய மாணவர் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் மாவனல்லை ஆயிஷா சித்திகா கலாபீட மாணவிகள். அனுசரணை வழங்குகின்றார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு மகன் மாதிரியே ஒரு மருமகன் கிடைச்சிருக்கு. அதென்ன சரி, பிள்ளைகளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கரைச்சத்திடலாம். ஆனா நல்ல நகை தர்றதுக்குள்ள கஷ்டம்னு அப்பப்பா துபாய் போய் வாங்கலாம்னு தோணுது. ஏங்க 20 வருஷத்துக்கு முந்தி எங்கட வாப்பா எங்கட கல்யாணத்துக்கு 20 பவுனுக்கு நகை செய்விச்சது எங்க தெரியுமா? குருநாகல் வெட்டிங் ரிங்ல தானே. இப்ப கூட தங்கம் கலர் மங்காம என்னமா மஞ்ச மஞ்சேன்னு ஜொலிக்குது. ஆமாமா, அப்ப அங்கேயே போய் புது ஸ்டைல்ல நகை செஞ்சிடுவோம். இல்லன்னா ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துடுவோம். 22+ல செய்யறாங்களாமே. தங்கத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி தராங்களாம். அப்ப வெட்டிங் ரிங்லயே மக கல்யாண நகையெல்லாம் செஞ்சிடுவோம். வேற என்ன, அங்கதான் செய்யணும். உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு சிறந்த விலை. வளையல், மாலை, சவடி, மோதிரம், தோடு போன்ற வெட்டிங் செட்டுகளுக்கு விசேட விலை கழிவு. அவசர ஆர்டர்களையும் ஏற்றுக்கொள்கிறது வெட்டிங் ரிங் எம்&. ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட். வெட்டிங் ரிங் எம்&. ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 23, பெரக்கும்பா வீதி, குருநாகல். கிடைகள் நுகைகுட, நீர்கொழும்பு, அனுராதபுரம். போன் 071-227-222. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா, அம்மா பாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. செங்கதிரவன் தன் பொற்கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கும் இவ்வினிய காலை பொழுதினிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேர்களுடன் இணைந்திருக்கும் நாம் பெண்கள் கல்வியில் 23 ஆண்டுகளை தாண்டி கால் பதித்து நிற்கும் மாவனல்லை ஆஷா உயர்கல்வி கல்லூரியின் மாணவிகள். இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக வான்மறையாம் திருமறை அல் குர்ஆனிலிருந்து ஓரிரு வசனங்களை ஓதுவதற்காக 3ஆம் வருட சகோதரி ஜெய்னப் காசிம் மற்றும் அதனை மொழிபெயர்ப்பதற்காக 3ஆம் வருட சகோதரி சாரா ரஹ்மத்துல்லா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام. மனிதர்களே, உங்கள் இரட்சகனுக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நாளை பயப்படுங்கள். அந்நாளில் எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு உதவ மாட்டான். எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு எத்தகைய உதவியும் செய்பவனாக இல்லை. நிச்சயமாக அந்நாள் வரும் என்ற அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஷைத்தானாகிய ஏமாற்றுபவனும் அல்லாஹுவை பற்றி உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அவனிடம்தான் மறுமை நாள் பற்றிய அறிவு இருக்கிறது. அவனே மலையையும் இறக்கி வைக்கின்றான். அவனே கருப்பங்களில் உள்ளவைகளையும் அறிகின்றான். எந்த ஆத்மாவும் நாளை அது எதை சம்பாதிக்கும் என அறியாது. நபிமொழி கொண்டு வாழ்வினை அலங்கரித்திட நபிமொழி ஒன்றை கூறுவதற்கு 2ஆம் வருட சகோதரி சஃபியா சிராஜ். அல்லாஹ்வின் மகத்துவத்தை போற்றுவதற்காகவும் அவனை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவனை புகழ்வதற்காகவும்
முழுமையான தன்மைகளை கொண்டு அவனை விவரிப்பதற்காகவும் கண்ணியமும் அழகும் மிக்க அவனை வர்ணிப்பதற்காகவும் இதயத்தாலும் நாவாலும் செய்யும் தியானமும் நினைவு கூறுதலுமே ஜிக்ராகும். அல்லாஹ் வான்மறையாம் திருக்குர்ஆனில் சூரா ராதின் 28வது வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ் அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இவர்கள் தாம் இந்த நபியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹை நினைவு கூறுவதால் நிம்மதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. மேலும் சூரா பக்ராவின் 152வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹு தஆலாவை நினைவு கூறும் ஜிக்ரானது பல வடிவங்களில் செயல்முறைப்படுத்தப்படலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வை துதி செய்ய நபிமொழிகள் கற்றுத்தரும் அழகிய வார்த்தைகளான அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி போன்றவற்றை அதிகம் கூறி துதிக்கலாம். வான்மறையாம் திருக்குர்ஆனை கற்றல், ஓதுதல், அதனை வாழ்வில் நடைமுறைப்படுத்தல், அதனை ஆழமாக நோக்கல் போன்றவையும் இதனுள் அடங்கும். மட்டுமன்றி சந்தர்ப்ப துஆக்களை ஓதுதல், காலை மாலை ஔராதுகளை ஓதுதல், அன்றாட செயற்பாடுகளை அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்துடன் செய்தல், கடமையான வணக்கங்களான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற அமல்களில் ஈடுபடல், கற்றல் கற்பித்தல் மட்டுமன்றி அல்லாஹ்வை பற்றி அதிகம் பேசி அவனை நினைவு கூறும் சபைகளில் கலந்து கொள்ளுதலும் ஜிக்ராகவே கருதப்படும். எனவே ஜிக்ரை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் பார்க்காமல் பல்வேறு கோணங்களிலும் அதை எடுத்து நோக்கலாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி பற்றி சில நிமிடங்கள். அதனை வழங்க 3ஆம் வருட சகோதரிகளான ஃபஸ்ரா ஃபாஹிம் மற்றும் ஜைனப் சலீம். ஆயிஷா சித்திகாவில் கல்வி கற்கின்ற மாணவிகள் என்ற வகையில் எங்கள் அனுபவங்களை முன்வைக்க விரும்புகின்றோம். அந்த வகையில ஃபஸ்ரா, உங்களுக்கான முதலாவது கேள்வி, நீங்க ஆயிஷாவில கல்வி கற்கின்ற மாணவி என்ற வகையில நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆயிஷால கல்வி கற்கிற மாணவி என்ற வகையில நான் அவ்வளோ பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது நான் அல்லாஹ்வுக்கு தான் ஷுக்ர் சொல்லணும். ஃபஸ்ரா, நீங்க வருகை தர முன்னர் இருந்த நிலையையும் தற்போது உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களையும் கூற முடியுமா? ஆம் சகோதரி, முதலாவது விஷயம் சூழல் தான் காரணம் என்று நான் கூறுவேன். நான் போனது மிஸ் ஸ்கூல், அதாவது ஆண் பெண் கட்டுப்பாடுகள் அங்க பெரும்பாலும் காணப்படல. ஸ்கூல்ல இஸ்லாம் என்றது ஒரு பாடமாகவும் எக்ஸாமுக்குரியதாகவும் தான் நான் படித்தேன். வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாள்ல மட்டும்தான் ஒரு மஜ்லிஸ் நடக்கும். அதிலிருந்து தான் சில விஷயங்களை நான் படிச்சு கொண்டேன். ஆனா ஆயிஷாவுக்கு வந்த பிறகுதான் இஸ்லாம் தான் என்ன, அது வெறும் புத்தக படிப்பல்ல, வாழ்க்கை என்று நான் படிச்சு கொண்டேன். ஒரு பெண் என்றால் எப்படியான ஒரு ஆளுமையுடன் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். தொழுகை என்னன்னு தெரியும், ஆனா இங்க வந்ததுக்கு பின்னால்தான் உயிரோட்டமான தொழுகை எப்படிப்பட்டது என்று உணர்ந்தேன். ஈமானிய சகோதரிகள் நிறைய கிடைச்சாங்க, அவங்களால நிறைய வழிகாட்டுகளையும் நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் என் வாழ்க்கையில நான் பெற்ற பெரிய மாற்றமாக நான் கருதுகிறேன். ஆம் ஃபஸ்ரா, அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க ஆயிஷாவில ஒரு அருள் என்று கூறும் நீங்கள் அப்படிப்பட்ட உணர்ந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு சொல்லலுமா? ஆம் சகோதரி, அனுபவங்கள் என்றால் நிறையவே கூறலும். அதுல குறிப்பிட்ட 1-2 சொல்றேன்னா, ஆயிஷாவுக்கு வர முன்னால ஓதுவேன், ஆனா தஜ்வீத் முறைப்படி சரியாக ஓத தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு பின்னால அல் குர்ஆன் சுன்னாவை ஆழமாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல் குர்ஆன் மரணமிடவும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. எங்களுக்காக கற்றுத்தர உஸ்தாதாமாட உழைப்பும் வழிகாட்டலும் தான். டீச்சர்ஸ் என்பவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள் என்று நான் உணர்ந்தேன். கவிவரி கொண்டு காவியம் பாடிட 3ஆம் வருட சகோதரியான ரிஹாமா ரிஸ்திகான். வெறும் வெளிச்சத்திலானி இல்லை அறிவிலியின் மடைமையிலானி, சிந்தித்தாயானால் சீர்திருத்துவாய், சிந்தித்தாயானால் சீர்திருத்துவாய் உன் வாழ்க்கை பயணத்தை. மது ஏற்றும் போதையாய் ஆணுக்கும் விளையாட்டு பொம்மையாய் சமூகத்திற்குமாய் மாறி குலைந்து விட்டிருந்த உன்னை துருவான சிட்டிக்குள் இருக்கும் முத்தானவள் நீ என்று அறியாமையின் சமூகத்திற்கு உணர்த்தினான் இறைவன். 4 சுவருக்குள் இருந்த நீ நாட்டை ஆள்கிறாயே என்ற ஏக்கத்தில் ஒரு வர்க்கம் மூழ்கி கிடக்க, உன் பாதையில் நீ செல்லன வழிவகுத்தான் உன் இறைவன். உன் பாதையில் நீ செல்லன வழிவகுத்தான் உன் இறைவன்.
உன் கையில் கொடுத்திட்டதை கொண்டு உலகினை நீ அடக்கிவிட எண்ணுகையில் உன் அழிவு உனை காத்தவனாலேயேதான். ஓ பெண்ணே, சிசுவாய் உருவெடுத்து இறுதியில் சிசுவை சுமந்திட மட்டும் பிறந்தவள் அல்ல நீ. உன்னையும் காத்து உலகையும் காத்திட பிறந்தவள் நீ. சிங்கள மொழி மூலமான பேச்சொன்றை நிகழ்த்த 3ாம் வருட சகோதரி සමීහා සනි. මිනිසා ලබා ඇති දක්ෂතාවයෙන් ප්‍රයෝජන ගන්න ලබන්නේ ඉතා කුඩා ප්‍රමාණයකි. මිනිසා මරණයක් සමග ජීවිතයක් උක්ති විදිවට කැමති වන නමුත් ඔහුගේ කැමැත්තෙන් තොරව මරණය ඔහුව වෙලා ගනී. මරණය ඔහුගේ ජීවිතයට තිතක් තබන්නේය. ජීවිත වන කාලයේ අසීමිත ආශාවන් ඔහුගේ හදවත පුරවාගෙන ඇත. එහෙත් එයින් බොහෝමයක් ඉතු පුරවාගෙන ඇත. එහෙත් එයින් බොහෝමයක් ඉතු නොවින්න ඔහු මරණයට පත්වේ. ජීවිතයේ ඔහු දකින සිහින බොහෝමයක් යථාර්ථව වෙන පත් නොවේ. මෙව තත්ත්වයේ දුප්පත් පොහොසත් ભેදයක් නොමැත. අල්ලාහ් දෙවියන් මිනිසාව අති උතුම් අරමුණක් වෙනුවෙන් නිර්මාණය කර ඇත. කිසියම් යන්ත්‍රයක් ක්‍රියාත්මක කිරීමට පෙර ආතුව එහි ක්‍රියාපිළිවෙල හා ක්‍රියාත්මක කරන ආකාරය පිළිබඳ අවබෝධයක් ලබා ගත යුතුය. එම යන්ත්‍රය සැලසුම් කර නිර්මාණය කළ ඉංජිනේරුවරයාට වඩා ඒ පිළිබඳ දැනුවත් වෙන අයෙකු සිටිය හැකිද? මිනිසා නැමැති නිර්මාණ තත්ත්වයක් මේට සමානයි. මිනිසා මවනු ලබ ඇත්තේ අති උතුම් අරමුණක් සඳහා බව අල්ලා පවසන්නේ ඒ නිසාය. මිනිස් ජීවිතයේ ප්‍රධාන අවධිය වෙන මෙලොව ජීවිතය සියලු දිනටම පරීක්ෂාවකි. එම පරීක්ෂාවේ ජය හෝ පරාජය අනුව ඔහුගේ මරණින් මතු ජීවිතය තීරණය වේ. මිනිසාට ශක්තිමත් මොළයක්, සිතක්, ඥානයක්, දැනුමක්, අවබෝධයක් ලබා දී ඇති නිසා හොඳ නරක තේරුම්ගෙන ජීවත් වීමට ඔහු බැදී සිටී. ඔහුට ලැබී ඇති නිදහසෙන් තේරුම් ගැනීමේ ශක්තියෙන් නිසි ප්‍රයෝජනය ලබා ගැනීමට ඔහු සතු වගකීමකි. එසේ වීමට නම් ඔහු ස්වර්ගයට පිවිසිය යුතුය. தொடர்ந்தும் நிகழ்ச்சியை இடமூட்ட இனிமையான பாடலை நேயர்களுக்காக வழங்க 3ாம் வருட சகோதரிகளான ஹஸ்ஸா ஹலீல் மற்றும் زينب رمزي. بالسلام نفتح قلبا ونبحث شرقا بالحب وغربا والفوز الفوز لكل منا ممن تعدنا لما أتمنى واليوم اليوم ننجز وعدا ونبلغ مجدا للعالمية. هيا 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 ويلا تهيا بسم الله ابتدينا يا مرحب هيا 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 ويلا تهيا بسم الله ابتدينا يا مرحب هيا. كن فضوليا وأكثر السؤال كن فضوليا وأسلك الخيال كن فضوليا وأكثر السؤال كن فضوليا وأسلك الخيال. اسأل تفتح أبوابا اسأل وستجد جوابا أسرار الكون ستعرفها. Be curious ناقش واعرف أسبابا تلقى عجبا وعجابا نفسك بالعلم تحررها. Be curious اسأل اسأل تفتح أبوابا اسأل وستجد جوابا أسرار الكون ستعرفها. Be curious ناقش واعرف أسبابا تلقى عجبا وعجابا نفسك بالعلم تحررها. لماذا وكيف وماذا اشرح لي ذاك وهذا قلها للناس وكررها. كن فضوليا وأكثر السؤال كن فضوليا وأسلك الخيال كن فضوليا وأكثر السؤال كن فضوليا وأسلك الخيال. இந்த கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டோம். அழகான டிசைன்கள்ல தரமான தங்க நகைகள் செஞ்சு மகள் அழகு பார்க்க சரியான ஆசை. ஆனா கையில தான் அவ்வளவு காசு இல்லையே. எனக்கு நான் கையும் ஓடுதில்ல காலும் ஓடுதில்ல. நீ ஒருத்தி வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லர்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? மங்கையர் மனதில் நிலைக்கும் தங்க நகை மாளிகை வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி. தரமான அசல் 22 கரட் நகைகளை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்ய எமது குருநாகல், நுகேகொட, அனுராதபுரம், பம்பளப்பிட்டி மற்றும் நீர்கொழும்பு கிளைகளுக்கு வாருங்கள். அழகுக்கு பெருமதி சேர்க்கும் வசீகரமான தங்க நகைகளை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளலாம்.
அழகான பந்தங்களுக்கு தங்கமான சொந்தம். வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி. பெண் என்பவள் போற்றி புகழத்தக்கவள். அந்த வகையில் ஆங்கில மொழி மூலமான பேச்சு ஒன்றை நிகழ்த்துவதற்கு 3ஆம் வருட சகோதரி ஹன்சா தில்ஷாத். Woman. The saga of woman in society, like a roll in the corridors of history, is as old as time itself. For the hand that rocked the cradle shaped the destiny of the human race and also the cartography of this planet. It is frail woman who molded the nature and future of each coming generation. It was she who raised pharaohs, it was she who raised prophets, and proved that she was not so frail after all. Her significant role in society cannot be overemphasized. The architect of civilization, the nucleus of the family, the protector of the house, became the inspiration and strength of man on every front. It has been widely impressed down the ages that Islam denies dignity, equal rights and status to women, that it doesn't support gender equality. On the contrary, it was Islam that freed the oppression of women. It gave them rights and liberated them from an ignorant society. Islam acknowledges women as equal partners to men in fulfilling God's purpose for our existence on this earth. Men and women are to complement each other and not compete with each other. The rights and responsibility of a woman are equal to those of a man, but they are not necessarily identical, because equality and sameness are two different things. Men and women are not created identical, but they are created equal, and because of this, their responsibilities and duties are different in due places. Islam has long recognized that men and women are equal spiritually and mentally. It is to Islam's credit that it does not commit hypocrisy and claim them to be identical. The fact that Islam gives women equal rights but recognizes her as an individual shows us that it takes her into consideration, acknowledges her and recognizes her independent personality. What Islam has established for women is that which suits her nature, gives her full security and protects her against disgraceful circumstances and uncertain channels of life. இறுதி நிகழ்வாக வாழ்வை செம்மையாக்கிட அல் குர்ஆன் கூறும் கதையொன்றை கூற 3ஆம் வருட சகோதரியான சப்ரா ஹன்ஃபல். உலக வரலாற்றில் முதற் கொலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் ஒவ்வொரு கருத்திறப்பிலும் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அதில் ஒன்று ஆணாகவும் மற்றது பெண்ணாகவும் ஒரே நேரத்தில் பிறந்தனர். அந்த சமயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தைகளில் சகோதரன் சகோதரிகளை தவிர வேறு எவரும் இருக்கவில்லை. சகோதரன் சகோதரிக்கு மத்தியில் திருமணம் என்பது அனுமதிக்கப்படாத காரியம் என்றாலும் அந்த சந்தர்ப்பத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக இப்படி ஒரு சலுகையை அல்லாஹ் அவர்களின் ஷரியத்தில் அனுமதித்திருந்தான். பின்பு திருமண வயதை அடைந்திருந்த அவர்களிடத்தில் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கு அமைவாக தமது மனைவிமார் யார் என்பதை தனது மகன்களுக்கு கூறினார்கள். இம்முடிவை காபில் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். காரணம், ஹாபிலுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் அழகானவள் என்றும் தன்னுடையவள் அழகில் குறைந்தவள் என்றும் தனக்கு அழகான பெண்ணே மனைவியாக வர வேண்டும் என்பதுதான் காபிலின் பிடிவாதமாக இருந்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். இருவரும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக தமது குர்பானை வழங்க வேண்டும். எவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானோ அவர் தான் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பது அவர்களது தீர்ப்பாக அமைந்தது. இருவரும் தமது குர்பானை வழங்கினர். ஹாபில் உல தூய்மையோடு தந்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டதால் அல்லாஹ் ஹாபிலின் குர்பானை ஏற்றுக்கொண்டான். காபிலோ உல தூய்மையின்றி குர்பானை நிறைவேற்றியதால் காபிலின் குர்பானை நிராகரித்து விட்டான். காபிலின் அறியாமையும் குரோதமும் பொறாமையும் பெரும் பாவம் ஒன்றை செய்வதற்கு அவரை தூண்டியது. அவர் தன் சகோதரன் ஹாபிலை அநியாயமாக கொலை செய்தார். பூமியில் நிகழ்ந்த முதலாவது கொலை ஹாபிலின் கொலையாகும். காபில் உலகில் நிகழும் அனைத்து கொலைகளின் பாவச்சுமையில் பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கின்றார். இதனை அல் குர்ஆன் பின்வருமாறு கூறுகின்றது: நபியே, ஆதமுடைய புதல்வர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும். அவ்விருவரும் இறைவனை நெருங்க குர்பான் கொடுத்த போது ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு மற்றவர் மெய்யாகவே பயபக்தியுடையவர்களிடம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார். அன்றையும்
நீ என்னை வெட்டுவதற்காக என்னை நோக்கி உன் கையை நீட்டினால் நான் உன்னை வெட்டி வீழ்த்துவதற்காக என் கரங்களை உன் பக்கம் நீட்ட மாட்டேன். ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்றும் ஹாபில் கூறினான். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்று ஹாபில் கூறினார். அதன் பின்னரும் அவருடைய மனம் தன் சகோதரனை கொன்றுவிடுமாறு தூண்டியது. ஆகவே அவர் தன் சகோதரனை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார். இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவடைகின்றன. இதுவரை வானொலி வழியாக எம்முடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரியின் 2ஆம் வருட மாணவி அம்ரா ஆஃபின் ஹக்கீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சிந்தனையை வழங்குகின்றார், பல்வேறு உளவல ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தேசமானிய தேசபந்து அல்ஹாஜ் டாக்டர் ராயிஸ் மீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கலாசாலையிலே, உங்களுடைய வகுப்பறையிலே இருக்கும் பொழுது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களில் ஒரு சிலதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மிகவும் தன்மையாக நீங்கள் உங்களுடைய ஆசான்கள், உங்களுடைய டீச்சர்ஸ் இடத்திலும் அதே போன்று உங்களுடைய சக மாணாக்களிடத்திலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய அபிப்பிராயங்கள் எதுவும் இருந்தால் கட்டாயமாக கையை உயர்த்தியவராக உங்களுடைய ஆசானிடத்திலே, உங்களுடைய சக மாணவ மாணவிகளிடத்திலே உங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய கலாசாலையுடைய, உங்களுடைய பாடசாலையுடைய, உங்களுடைய வகுப்பறையினுடைய இருக்கக்கூடிய அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவியாக இருந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு சொல்லலாம், ஸ்கூலுக்கு சொந்தமான, உங்களுடைய ஸ்கூலுக்கு சொந்தமான சோக் இருக்கலாம், இல்லாட்டி ஒயிட் போர்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ளவர் வாசுண்டாக இருக்கலாம். ஸ்கூலுக்கு சொந்தமான அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளாக நீங்கள் இருந்து கொள்வது மிகவும் மிகவும் மிக மிக முக்கியமானதுண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய வகுப்பறையை, அதே போன்று நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய டேபிளை மிகவும் சுத்தமாக அழகாக கொள்ள வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான விஷயம்தான், நாங்கள் மிகவும் அன்புள்ளம் கொண்ட ஒரு மாணவ மாணவியாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய சக மாணவ மாணவிகளுக்காக இருக்கலாம், உங்களுடைய டீச்சருக்காக இருக்கலாம், உங்களுடைய கலாசாலைக்காக இருக்கலாம். அதே போன்று உங்களோட காலேஜுடைய சட்ட திட்டங்களையும் நீங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய ஒரு மாணவ மாணவியாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய கலாசாலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதையும் கண்ணியமும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டிலும் ஆகும் எல்லா விதமான விஷயங்களுக்கு நீங்கள் கண்ணியமும் கௌரவமும் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். அது மட்டுமல்ல, வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தன்மை உள்ள மனிதனாக, ஒரு பொறுமதியான மனிதனாக ஆவதற்கு இதுதான் உங்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அமைது கொண்டிருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு மகன் மாதிரியே ஒரு மருமகன் கிடைச்சிருக்கு. அதென்ன சரி, பிள்ளைகளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கரைச்சத்திடலாம். ஆனா நல்ல நகர்த்துறதுக்குள்ள கஷ்டம்னு அப்பப்பா துபாய் போய் வாங்கலாம்னு தோணுது. ஏங்க 20 வருஷத்துக்கு முந்தி எங்கட வாப்பா எங்கட கல்யாணத்துக்கு 20 பவுனுக்கு நகை செய்விச்சது எங்க தெரியுமா? குருநாகல் வெட்டிங் ரிங்ல தானே. இப்ப கூட தங்கம் கலர் மங்காம என்னமா மஞ்ச மஞ்சேன்னு ஜொலிக்குது. ஆமாமா, அப்ப அங்கேயே போய் புது ஸ்டைல்ல நகை செஞ்சிடுவோம். இல்லன்னா ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துடுவோம். 22+ செய்யறாங்களாமே. தங்கத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி தராங்களாம். அப்ப வெட்டிங் ரிங்லயே மக கல்யாண நகையெல்லாம் செஞ்சிடுவோம். வேற என்ன, அங்கதான் செய்யணும். உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு சிறந்த விலை, வளையல், மாலை, சவடி, மோதிரம், தோடு போன்ற வெட்டிங் செட்டுகளுக்கு விசேட விலை கழிவு. அவசர ஆர்டர்களையும் ஏற்றுக்கொள்கிறது வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட். வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 23, பெரக்கும்பா வீதி, குருநாகல். கிளைகள் நுகைகுட, நீர்கொழும்பு, அனுராதபுரம். போன் 071-227-222. நேயர்கள் இதுவரை மாணவர் மன்றம் நிகழ்ச்சி இன்றைய மாணவர் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள் மாவனல்லை ஆயிஷா சித்திகா கலாபீட மாணவிகள். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.
வணக்கம்.